வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, தொழில் பண்ணேன், பிஸ்னஸ் பண்ணேன், எல்லாமே ஒரு நார்மலாக போகுது. சீக்க முடியல. பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு வாங்கிட்டாங்க, இடம் வாங்கிட்டாங்க, என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய சாதகம் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய சாதகமா? என்னுடைய சாதகம் வந்து வளர்ச்சி அடையுமா? இல்லை, இப்படியே தான் நான் பாருங்கள். ஒரு முதல்ல போடுவேன், வேலை பார்ப்பேன், அப்புறம் மறுபடியும் வந்துடும். ஒரு தொழிலை ஒரு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு தொழில் பண்ணுவேன், மறுபடியும் அதில் வந்து கீழே வந்துடுது. இப்படியே தான் சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. என்னுடைய சாதகம் வந்து வளர்ச்சி உள்ள சாதகமாக, வளர்ச்சி இல்லையா? ஒரே முறையாக சொல்லுங்கள். நான் ஒரு பேசாமல் சம்பளத்துக்கு கூட எங்கேயா போயிடுறேன். ஏன்னா தொழில் பண்ணி 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 நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவங்க கேட்கறக்கூடிய கேள்வி அப்படி தான். என்னுடைய சாதகம் வளர்ச்சி அடையக்கூடிய சாதகமாக இல்லையா? என்னுடைய மனைவி சாதகம் வளர்ச்சி அடையக்கூடிய சாதகமாக இல்லையா? இல்லை, எனக்கு பிறந்த பசங்க பிள்ளைங்களாவது அவங்க சாதத்தில் நாங்கள் எங்கள் ஃபேமிலி வளர்ச்சி அடைய முடியுமா, முடியாதா? அவங்க கேட்குற கேள்வியை தான். நாங்கள் வளர்ச்சியான சாதகமாக இல்லையா? ஏன்னா இப்போ அடிப்படையில் பார்த்திங்கன்னா, அடிப்படை மக்கள் இருக்கிறாங்க, நடுத்தர வர்க்க மக்கள் இருக்காங்க. அதாவது மேல் இப்படி இப்படி ஒரு 3 விதமாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. மக்களே பிரிச்சுக்கிட்டாங்க. பிரபஞ்சம் பிரிக்குதோ இல்லையோ, மக்களே பிரிச்சுக்கிறாங்க. என்ன பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கஷ்டப்படுறோம், பல தொழிலும் பண்ணி பார்க்குறோம், செய்ய முடியல. பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா ஒரே தொழில் தான் செஞ்சுருக்காரு, பல வீடு கட்டிட்டார், நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார். நாங்கள் ஏன் வந்து முன்னுக்கு வர முடியல? என்னுடைய சாதகம் வளர்ச்சி உள்ள சாதகமாக இல்லையா? என்னுடைய கேள்வியாக தான். இத்தனை தடவை வந்து நான் சாதகம் பார்த்துக்கிறேன், நான் அதை பற்றி நான் கேட்கல. இந்த தடவை கேட்குறது வந்து, நான் வந்து மறுபடியும் தொழில் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் பண்ண முடியுமா, முடியாதா? என்னுடைய பசங்க சாதகம் பாருங்கள், என் மனைவி ஏன் சாதத்தை பார்த்து வளர்ச்சி உள்ள சாதகமாக, வளர்ச்சி இல்லையா? என்னுடைய முடிவே தான். அப்போ அதை வந்து நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, வளர்ச்சி இருக்கா இல்லையா? இவங்க வந்து தோற்றுக்கிட்டே போகிறாங்க. நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க அப்படிங்கிறத வந்து அதுக்கு தகுந்தமான காரணங்களாக நிறையா இருக்குது. காரணகர்த்தாக நிறையா இருக்குது. அந்த கேள்விக்கே பதில் எப்படின்னா, அதாவது அவர் வந்து தொழில் பண்ணியே தோற்றுட்டு வந்துருக்கார். அவருடைய சாதகத்தில் வந்து குரு சுக்கிரன் புதன் சேர்ந்துருக்கணும். அப்போ அந்த குரு புதன் சுக்கிரன் சேர்ந்த சாதகம் எல்லாமே வளர்ச்சி அடைய சாதகம். இன்றைக்கி ஆரம்ப காலத்தில் வந்து கஷ்டப்பட்டு பிரச்சனை செஞ்சு போனால் சில சாதகம்லாம் பாருங்கள், ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு 35 வயசுக்கு மேலேனா நல்ல பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க. ஆனால் சொத்து அழியாமல் நிற்கும். பசங்காலத்துக்கு பேரங்காலத்துக்கு சொத்து அழியாமல் நிற்கும். அது என்ன தெரியுமா? குரு புதன் சுக்கிரன். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து என்ன எங்கே இருக்கலாம்? 9ஆம் இடத்துல சேர்ந்துருக்கலாம், 2ஆம் இடத்துல சேர்ந்துருக்கலாம், 11ஆம் இடத்துல சேர்ந்துருக்கலாம். இப்படி 11, 9 இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து குரு சுக்கிரன் அப்படி புதன் சேர்ந்துருந்தாலே வளர்ச்சி அடையக்கூடிய சாதகங்க. அதை நம்ம எடுத்தோன்னே சொல்லிடலாம், இந்த சாதகம் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர் கேட்ட மனுஷன் வந்து வாழ்க்கையிலே நொந்து போய் தான் வந்து கேட்டார், என் சாதகம் வளர்ச்சி அடையக்கூடிய சாதகமாக, வளர்ச்சி இல்லையா? அதை ஓப்பனாக பேசுங்க. இப்போ வர 30 வயசு ஆக போகுதுங்க, ஒன்றுமே பண்ண முடியல, வாழ்க்கையில் நான் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கேள்வியில் அவர் வைக்கிறார். அப்போ வளர்ச்சி அடையக்கூடிய சாதகமாக இல்லையான்னு சொன்னாலே, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல அதாவது புதன் சுக்கிரன் குரு இருக்கலாம். 2வது 11ஆம் இடத்துல வந்து குரு சுக்கிரன் புதன் இருக்கலாம். இல்லைன்னா குரு புதன் வேறு இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் அது ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டாலும் சரி, அது வளர்ச்சி அடையக்கூடிய சாதகம் தான். அதாவது 2ஆம் இடம், 11ஆம் இடம், 7ஆம் இடத்துல கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வளர்ச்சி அடையக்கூடிய சாதகம். நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் நொந்து வந்து கேள்வி கேட்டதுக்கு கண்டிப்பான சாதகம் தான். உங்களுக்கு நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க. எப்படிங்க? இன்னும் வந்து 3.5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திசை மாறப்போகுது. சுக்கிர திசை நல்ல நேரத்தில் இருக்குது. அப்போ பாருங்கள், சுக்கிரனும் புதனும் குரு கூடி இருக்கிறாங்க. அப்போ சுக்கிரனும் புதனும் கூடி இருந்து சுக்கிர திசை வரப்போகுது. உங்களுக்கு வந்து வரைக்கும் இது வந்து சுக்கிர திசைங்கிறது சின்ன வயசில் வரக்கூடாது யார் எந்த மனிதனுக்கும். பாருங்கள், உங்களுக்கு 35 வயசில் வருது. இதுக்கு மேலே வந்து பொண்ணும் பொருள் சொத்து சுகம் எல்லாமே உங்களுக்கு சேரும். உன் பையன் காலத்துக்கு பேரங்காலத்துக்கு அந்த சொத்து வந்து நிலச்சிருக்கும். அதுதான் வந்து மெயினான இது. அதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சாதகம் வளர்ச்சி அடைய சாதகம். சில கேட்கக்கூடியவங்களே அப்படி தான் கேட்குறாங்க, நான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு போனால் நான் வளர்ச்சி என்றைக்கே அடைகிறது, ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக இந்த மாதிரி அதாவது 2, 11 என்னங்க 2, 11, 7 இந்த மாதிரி இடத்துல இருக்குது. 7ஆம் இடத்துல இந்த குரு புதன் சுக்கிரன் இருக்கும்போது வந்து நண்பர்கள்லாம் நல்லா நம்பி கொண்டு கொடுப்பாங்க. 11ஆம் இடங்கிறது நம்ம பேங்க் பேலன்ஸ் சம்மந்தப்படுது. கண்டிப்பாக நம்பி நம்மளோட அக்கௌண்ட்டில் பணம் ஏறும். 2ஆம் இடங்கிறது தனம் கொடுக்கும், நினச்சாலே வரும். ஒன்று வேணும், எனக்கு கார் வேணும், பங்களா வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அது எப்படி இருந்தாலும் 6 மாதத்தில் வந்து அவங்கள செய்யக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்கள் சாதகம் வந்து குறைஞ்சபட்சம் 35 வயசுக்கு மேலே வளர்ச்சி அடையக்கூடிய சாதகம் தான். இப்போ இந்த திசை முடிஞ்சுன்னா அடுத்த திசையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க.
அதில் எந்த ஒரு மாற்றம் முடியாது. பயப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன்.